ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. وقال النبي صلى الله عليه وسلم: الإحسان أن تعبد الله كأنك تراه فإن لم تكن تراه فإنه يراك. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு முழு மனித சமுதாயத்திற்கு தனது பேரருளாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் தந்தான். உலகத்தில் ஏராளமான தலைவர்கள், வழிகாட்டிகள், ஆராய்ச்சியாளர்கள், சாதனையாளர்கள், விஞ்ஞானிகள், சமூக போராளிகள் என்று எத்தனையோ தலைமைத்தனம் உடைய பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வு வரலாறாக வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாழ்வு ஒரு சமூகத்தினால் 1500 ஆண்டுகளாக வாழப்படுகிறது. அந்த வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிற, விரும்புகிற ஒரு பெரும் கூட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நடவடிக்கையிலேயும் பெருமானாரின் வாழ்க்கையை வெளிப்படுத்தும் சுன்னத் என்ற அழகான வாழ்வியல் நெறியை 1500 ஆண்டுகளாய் ஒரு பெரும் சமூகம் நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறது. குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் பெருமானார் குறித்து ஒரு அரிய செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களில் பெருமானார் இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த ஜீவித காலத்தில் மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்கள். அவர்களின் காலத்திற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை மக்களில் வாழ்க்கையாக மருவியது. கியாமத்து நாள் வரைக்கும் அந்த தலைவரை, தலைமையை, அந்த நடைமுறைகளை பின்பற்றுகிற பெரும் கூட்டம் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும்.
வாழ்க்கையில் எல்லாவற்றையும் போதித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸில் அருமைக்குரிய சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிற சபையில் ஒரு மனிதர் வருகிறார். அவர் நீண்ட பிரயாணத்தில் வந்தவரை போன்றும் தோன்றவில்லை, அறிமுகமானவராகவும் இல்லை. வந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு அவர்களுடைய முட்டுக்காலோடு தன்னுடைய முட்டுக்காலை சேர்த்து வைத்து கொண்டு அவ்வளவு நெருக்கமாக அமர்ந்து கொண்டு பெருமானாரிடம் கேள்வி கேட்கிறார். வந்தவர் கேட்டார், மல் ஈமான், நாயகமே ஈமான் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் அவருக்கு பதில் சொன்னார்கள், அல்லாஹ்வை நம்ப வேண்டும், வானவர்களை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும், எழுப்பப்படுவதை நம்ப வேண்டும், நல்லதும் கெட்டதும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நடக்கிறது என்பதை நம்ப வேண்டும் என்றெல்லாம் ஈமான் காரியங்களை பெருமானார் பதிலாக சொல்லுகிறார். வந்தவர் இரண்டாவது கேள்வி வைத்தார், இஸ்லாம் என்றால் என்ன? ஈமான் என்பது நம்பிக்கை சார்ந்த செய்திகள், நம்ப வேண்டும், வேறு நம்பிக்கைகளை இல்லாமல் ஆக்க வேண்டும். இஸ்லாம் என்பது செயல்படுதல். இந்த கேள்விக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நீ கலிமாவை மொழிந்த பிறகு ஐங்காலம் தொழுக வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜு செய்ய வேண்டும். இந்த இரண்டு கேள்விகளுக்கான பதிலை அவர் பெற்றுக்கொண்ட பிறகு பெருமானாரிடம் மூன்றாவது ஒரு கேள்வியை வைக்கிறார், மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை வைக்கிறார். ஈமான் என்பதற்கு பதில் சொன்ன பெருமானார், இஸ்லாம் என்பதற்கு பதில் சொன்ன பெருமானார், இஹ்சான் என்ற மூன்றாவது ஒரு கேள்விக்கான பதிலை சொல்லும் பொழுது, நீ அல்லாஹ்வை பார்த்து வணங்க வேண்டும். உன்னுடைய இபாதத்து, இந்த ஈமான் இஸ்லாம் இந்த இரண்டினுடைய உயிரோட்டம் இஹ்சான் என்பதில் இருக்கிறது. அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று அந்த உணர்வுகளோடு உண்மையாக நீ வணங்க வேண்டும். அந்த மனோநிலையும் அந்த சூழ்நிலையும் உனக்கு அமையவில்லை என்று சொன்னால் அடுத்த நிலை, அவன் என்னை பார்க்கிறான் என்ற மனநிலையோடு நீ இபாதத்து செய்ய வேண்டும். இந்த கேள்விக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்ன உடனே அவர் விடை பெற்று சென்று விடுகிறார். பொழுது பெருமானார் சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், அருமைக்குரிய சஹாபாக்களே, இவர் வந்தவர் யார் என்று தெரியுமா? சஹாபாக்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பழக்கம் இருக்கிறது, தங்களுக்கு பதில் தெரிந்தாலும் விடை தெரிந்தாலும் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுமே அறிந்தவர்கள். ஏன்னா வேறு செய்திகள் கிடைக்கலாமா இல்லையா? அவசரப்பட்டு பதிலை சொல்லிவிட்டால் வர வேண்டியது, கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போய்விடும். வழமை போன்று அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுமே மிக அறிந்தவர்கள். இப்பொழுது பெருமானார் பேசுகிறார்கள், இப்படி ஒரு 3 கேள்விகளை கேட்டு சென்றிருக்கிறாரே, அவர் யாரு தெரியுமா? அவர்தான் ஜிப்ரீல், வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர் வந்ததனுடைய நோக்கம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத்தருகிறார். ஒரு நபியிட்ட எப்படி கேள்வி கேட்க வேண்டும், ஒரு ஆசிரியரிடம் ஒரு மாணவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அறிவை தேடக்கூடியவர்கள் தங்களுடைய அறிவாசானிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கேள்விகள் எப்படி இருக்க வேண்டும், இதையெல்லாம் கற்றுத்தருவதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். நீங்கள் அதை கண்டீர்கள், கேட்டீர்கள், படித்துக் கொண்டீர்கள். நபியிடம் இம்மை மறுமைக்கான அறிவு சார்ந்த நல்ல விஷயங்களை கேள்வியாக கேட்டு உங்கள் மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காக, கற்பிப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள்.
மோமீன்களே, இந்த ஹதீஸிலே ஒரு 3 அடிப்படை செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஈமானை கற்றுக்கொள்ள வேண்டும். ஈமான் என்பது அகம் சார்ந்த நம்பிக்கை. இது சாதாரணமாக கடந்து போகிற வார்த்தைகள் அல்ல. நீ யாரை நம்ப வேண்டுமா என்று சொன்னால் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கையினுடைய பலத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்ன பிறகு அதில் உறுதியோடு பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளும் ரஹமத்தும் கிடைக்கப்பெறுகிறது. எதை பற்றிய கவலையும் பயமும் அவர்களுக்கு இருக்காது. ஈமான் என்பது முழுக்க முழுக்க நம்பிக்கை சார்ந்தது. இந்த நம்பிக்கையை சிதைக்கிற நிறைய நிகழ்வுகள் அன்றாடம் மனிதனுடைய வாழ்க்கையில் வரலாம். நோய், மரணித்து விடுவோமோ, அல்லது கடும் சோதனைக்கு ஆட்பட்டு விடுவோமோ, பிழைப்போமா இல்லையா, இது மாதிரியான பயங்களை ஒரு நோய் உருவாக்கும். இப்ப நம்பிக்கை எங்க திரும்பணும்? நோயை தந்தவனும் அல்லாஹ், ஷிஃபாவை. இந்த நம்பிக்கையில் சிதைவு ஏற்பட்டு விடக்கூடாது. ஆழமான நம்பிக்கை ஒரு மூமினிடம் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த காசு பணம் படுத்துற பாடு இருக்குல்ல, இந்த நம்பிக்கை சில நேரங்களில் அது மாற்றிவிடும். அங்க போனா தப்பிச்சிருவோம், இங்க போனா தப்பிச்சிருவோம், இவரை நாடினால் அதிலிருந்து விமோசனம் கிடைக்கும். அல்லாஹ்விற்கு மாற்றமான அவநம்பிக்கைகளின்பால் இந்த மனம் இழுக்கிற பொழுதெல்லாம் அல்லாஹ் என்ற அந்த அழுத்தமான ஈமான் நம்பிக்கை ஒருவனை உறுதியாக வாழ வைக்கும். அதைத்தான் பெருமானார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் வழியாக இந்த சமூகத்திற்கு சொல்லுகிறார்கள், ஈமானில் அழுத்தமான நம்பிக்கை இருக்க வேண்டும். சரி, நம்பினால் போதுமா? நம்பிக்கை கொண்டால் போதுமா? செயல்பட வேண்டும். அந்த செயல்பாடுகளின் ரூபம் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். நான் அடிமை என்பதற்கான அடையாளமாக அல்லாஹ் சொல்லிய ஒவ்வொரு வணக்கங்களையும் அதற்கான முறையோடு அதற்கான நேரத்தில் நிறைவேற்றுவது இஸ்லாம். அதை செய்யக்கூடியவர் முஸ்லிம். மோமின்களே, இந்த இரண்டையும் உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு பாடமாகத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், இஹ்சான் என்றால் என்ன? இதற்கு பதில் பெருமானார் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? உள்ளால் உள்ளபடி மெய்யாக உண்மையாக நடந்து கொள்வது. சாதாரணமா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, பசியையும் பொய்யையும் ஒன்று சேர்க்காதீர்கள். பசியையும் சொல்லுங்க, நல்லா பசிக்குது சாப்பிடுங்கன்னா சாப்பிடணும். இல்லை நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், இல்லை நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். பசிக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, ஏதாவது ஒரு காரணத்தினால் பசியையும் பொய்யையும் ஒன்று சேர்க்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. பசிக்குதா, சாப்பாடு கிடைச்சதா, அது ஹலாலாக இருந்ததா, சாப்பிட்டு விடுங்கள். இப்பொழுது இங்க என்ன நடக்கிறதுனா, உண்மை ஒன்றாக இருக்க உண்மைக்கு மாற்றமான வேறொரு நிகழ்வால் பாதிக்கப்படுவது யாரு? அவர்தான் பாதிக்கப்படுறார். இந்த பசியை அடக்கிக் கொள்வதோ அல்லது நாகரிகம் என்று கருதியோ தன்னுடைய பசி என்ற அந்த வேதனையை தாங்கிக் கொள்வதனால் எந்த நன்மையும் இல்லை. பெருமானார் சொல்ல வருகிற செய்தி, எப்பொழுதும் எல்லா செயலிலும் உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். இப்போ காசு வேணும், சம்பாதிக்கணும், தேவைகள் இருக்கு, தர்றவன் யாரு? சொல்லிட்டே இருக்கிறார், அல்லாஹ் தர்றான் அல்லாஹ் தர்றான்னு. இன்னொரு பக்கம் லாட்டரி டிக்கெட்டை வாங்கி பக்கத்தில் பத்திரம் வச்சுக்கிறார். இப்போ இவர் என்ன செய்யறாரு தெரியுமா? உன்னை நம்ப முடியாதல்ல, இதுல ஏதாவது ஒரு விழுந்தாலும் அவர் நம்பிக்கைக்கான மிகப்பெரிய சோதனை. வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஏற்படுகிற தடுமாற்றங்களில் அல்லாஹ்வை மறந்துவிட்டு வேறொரு பொருள்களின்பால் உங்களுடைய நம்பிக்கை திரண்டு விடும் என்று சொன்னால் இம்மை மறுமைக்கான மிகப்பெரிய ஆபத்து அது.
அதனைத்தான் பெருமானார் சொல்லுகிறார்கள், உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா. எல்லா செயலிலும் அவருடைய ஈமான் சார்ந்த காரியங்களாகட்டும் அல்லது இஸ்லாம் சார்ந்த செயல்பாடுகளாகட்டும். ஏன்னா மறுமையினுடைய ஒரு காட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். ஒரு தொழுகையாளி அல்லாஹ்விடத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்படுவார். இப்ப இவருக்கு பேர் என்ன தெரியுமா? முஸ்லிம். இவர் செய்த செயல்கள் இஸ்லாம். அல்லாஹ் விசாரிக்கிறான். இவர் சொல்றார், சிறப்பா தொழுதற்கு அல்லாஹ், உன்னுடைய ஆணைக்கு ஏற்ப நான் தொழுகையை சரியாக நிறைவேற்றி இருக்கிறேன். அல்லாஹ் சொல்வான், தொழுத எல்லாம் சரிதான், ஆனா உன்னுடைய எண்ண ஓட்டம், எல்லாரும் உன்னை தொழுகையாளின்னு சொல்லணும், உன்னை பாராட்ட வேண்டும், அந்த இடத்துல நீ தோத்துட்ட, உன்னுடைய தொழுகை வீணாகி விட்டது, அவனை நரகத்தில் கொண்டு போய் எரிந்து விடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். இந்த இடத்துல தொழுகை முக்கியமா, அந்த தொழுகையினுடைய உண்மை தன்மை முக்கியமா? தொழுகிறோம், தொழுகைக்கு என்று வந்து விட்டோம், நீங்கள் அல்லாஹ்வுக்காக தொழுது விடுங்கள். ஏன்னா அவ்வளவு சாதாரணமாக ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து ஒருவன் தப்பிக்க முடியாது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு நரகம் இருக்கிறது. இயல்பா நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அவனை வணங்குவதற்கான நேரம் வந்து விட்டது, ஒது செய்யறேன், நான் தொழுகிறேன், இது இயல்பு. அந்த தொழுகை இவனை உயிரோட்டமாக வாழ வைக்கும். செகண்ட்ல யாராவது இவரை பார்க்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா இவருடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் நிதானம், தன்னை பார்க்கிறார்கள், கவனிக்கிறார்கள், இதற்கு மனிதன் பலியாகி விடுவான். அதைத்தான் பெருமானார் எச்சரிக்கிறார்கள். முகஸ்துதி, விளம்பரம் முடிஞ்சு வாழ்க்கையில் தொழுகைகளே அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொன்னால், இங்கு பெருமானார் சொல்வது உண்மையா செஞ்சிருக்கிறாங்க. பிறருக்காக ஒருபோதும் நீங்கள் நாடகம் ஆடாதீர்கள். எதிலேயுமே, வாழ்க்கை முழுவதிலேயும் பசிக்குதா, பசி தீர்ற வரைக்கும் நீ சாப்பிட்டு. ஐயா, அவர் அப்படி நினைப்பாரு, இவர் எப்படி நினைப்பாரு? இயல்புக்கு மாற்றமாக, உண்மைக்கு மாற்றமாக, பொய்மையாக நடந்து கொள்ளாதீர்கள். அது ஈமானையும் இஸ்லாத்தையும் பாதிக்கும் என்பதை நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார். அடுத்து ஒரு நோன்பாளி அழைக்கப்படுவார். அல்லாஹ் கேட்பேன், என்னப்பா இது எனக்கு உனக்குமான ரகசியம், உலகத்துல யாருக்கும் காட்ட முடியாத ஒரே ரகசியமான இபாதத் நோன்புதான் இல்லையா? அல்லாஹ் மிகுந்த பெருமை அடைகிறான். அதனாலதான் எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் நன்மைகளை சொன்ன ரப்புல் ஆலமீன் நோன்பாளிக்கு சொல்றது என்ன தெரியுமா? இது எனக்கும் உனக்கும் உள்ள ரகசியம்ங்கிறனால என்னையே நான் உனக்கு கூலியாக தருகிறேன், அப்படி சொல்லப்பட்ட நோன்பு. ஆனா இவர் என்ன செய்யறாரு தெரியுமா? நோன்பு வைக்கிறார். இவருக்கும் அல்லாஹுக்குமானது. ஆரோக்கியத்தை உலகத்தில் அதிகமாக பேணுபவர் நோன்பாளி. ஆனா இவர் தவறாம வியாழக்கிழமை நோன்பு வச்சிருவாரு, இவர் திங்கக்கிழமை நோன்பு வச்சிருவாரு, இவர் மாசத்துல 3 நாள் நோன்பு வைத்து விடுவார். இதை இவர் எதிர்பார்க்கிறார். நோன்பு அல்லாஹ்விற்கானது, அது நிறைய நன்மைகளை தரக்கூடியது. அதில் ஏற்பட்ட சின்ன விளம்பரம், ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், எது சொர்க்கத்திற்கு உன்னை அழைத்து செல்லுமோ அது உன்னுடைய இந்த தன்மை, உண்மைக்கு மாற்றமான தன்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி ஜகாத்து கொடுத்தவர், சதக்கா கொடுத்தவர், அவர் சொல்லுவார், யா அல்லாஹ் உனக்காக வாரி வழங்கினேன். எல்லாம் சொல்லுவான், எல்லாம் கரெக்டு தான், எல்லாம் கரெக்டு தான், ஆனா நீ ஒன்றை எதிர்பார்த்தாய், என்கிட்ட வாங்கினவங்க எல்லாம் என்னை பத்தி பேசணும், கொடையாளி, கொடைவல்லல், அது உலகத்தில் கிடைத்து விட்டது, அதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா? நம்முடைய இபாதத்தை பாழ்படுத்துவதற்கு நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு கையில கொடுத்தா இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவு ரகசியமாக இருக்கட்டும். ஏழைகளுடைய வறுமை போக்குவதற்கான வழி அது. அதை சரியாக செய்கிற ஒருவர் விளம்பர எண்ணம் வருகிற பொழுது அந்த ஜகாத், அந்த சதக்கா
அவரை பாழ்படுத்தி நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். வலிமார்கள்ல இப்ராஹிம் இப்னு அதஹம், ஷகீகுல் பல்கி மிக பெரும் ஞானிகள். இந்த இறை நேசர்கள் இருவரும் சந்திக்கிற பொழுது இப்ராஹிம் இப்னு அதஹம் கேட்டாங்க, இவ்வளவு பெரிய ஞானத்தை விலாயத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? அவர் சொன்னார், சாதாரண ஆளாக நான் இருந்தேன், சாதாரண ஆளாகத்தான் இருந்தேன். ஒரு பயணத்தின் போது ஒரு காட்சியை அல்லாஹ் எனக்கு காட்டி தந்தான். எல்லா மனுஷனுக்கும் சில நேரங்களில் சில பாடங்களை அல்லாஹ் கற்றுத் தருவார். இப்படி பயணத்தில் போகும்போது பார்த்த ஒரு பறவை, அது சிறகொடிந்து கிடக்கிறது. பறவைக்கு சிறகு உடைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, பறக்கவே இயலாது. அதனுடைய வாழ்க்கை தேடுதல்கள் அனைத்தும் முடங்கி போய்விடும். நான் ரொம்ப பரிதாபப்பட்டேன், ரெக்கை இல்லையே, பறக்க முடியாதே, அதனுடைய வாழ்வு முடங்கி போய்விட்டதே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும் போது எங்கேயோ இருந்து ஒரு பறவை வந்து தன்னுடைய அழகுகளில் கொத்தி வந்த உணவை இந்த பலகீனமான பறவைக்கு கொடுத்தது. அதை பார்த்ததிலிருந்து என் மனசு மாறிடுச்சு. அதை பார்த்ததிலிருந்து என் மனசு மாறிடுச்சு. எப்படி இருந்தாலும் எல்லாம் ரிஸ்க் கொடுப்பான். நீ ஆரோக்கியமாக இருந்தாலும், முடங்கி போனாலும், மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் கொடுக்கிற ரப்பு கொண்டு வந்து சேர்ப்பான். பல்லாயிரம் பல்லாயிரம் கோடிக்கணக்கான உயிரினங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க் வழங்குறானா இல்லையா? குர்ஆன் வாக்கு சொல்லுகிறது, உயிரினங்களுக்கு உணவு உறைவிடத்திற்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டான். எந்த உயிருமே சாப்பிடாம இருக்காது, எந்த உயிரும் தங்குவதற்கு இடம் இல்லாமல் தவிக்காது. இந்த ரெண்டை வழங்குவதை அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டான். அன்னையிலிருந்து கஷ்டப்படுறதை விட்டுட்டேன். எப்படி இருந்தாலும் ரிஸ்க் கிடைக்கும். இப்ராஹிம் இப்னு அதஹம் சொன்னாங்க, கரெக்ட் தான். ஒரு பறவையினுடைய வாழ்வில் இருந்து அல்லாஹ் உனக்கு பலத்த ஈமானை தந்திருக்கிறான் இல்லையா? ரிஸ்க் எப்படியும் வந்து சேரும். ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நீ ஒரு பக்கம் தான் பார்த்த, வாங்கற பறவையை பார்த்தாய். பலகீனத்தில் மாற்றுத்திறனாளியாக உழைக்க முடியாத முடங்கி போன ஒரு உயிர், அதுக்கு ரிஸ்க் வர்றதை மட்டும்தான் நீ பார்த்த. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? அந்த முடங்கிய பறவைக்கு யாரின் மூலம் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறானோ அதாக நீ ஏன் மாறக்கூடாது? அதாக நீ ஏன் மாறக்கூடாது? இறைநேசர்கள், வலிமார்கள், அவுலியாக்கள் இப்படித்தான் யோசிக்கிறார்கள். இப்ப இந்த இடத்துல பெருமானாருடைய ஹதீஸை நினைவுபடுத்துகிறார்கள். வாங்கும் கரத்தை விட கொடுக்கும் கரம் உயர்ந்தது. நான் அப்படித்தான் பார்த்தேங்கிறாங்க. ஏன்னா அரசவையை தூக்கி எறிந்து விட்டு வந்தவர்கள் இப்ராஹிம் இப்னு அதஹம். நீ வாங்குற ஆளையா பாக்குற? இந்த ஆள் வேலைக்கு போறதில்லை, இந்த ஆள் வீட்டிலேயே படுத்து கிடக்கிறான், சாப்பாடு நின்றுச்சா, மாத்திரை நின்றுச்சா, அவருக்கு என்ன தூக்கம் இல்லையா, சும்மா இருந்தால் கிடைக்கும். அப்படி வாங்கும் ஒரு நிலையை விட பாவப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், முடங்கி போனவர்கள் என்று தேடி கொடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதாக நீ மாறிவிடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கை முறையை தான் கற்றுத்தர்றாங்க. எதை நீங்கள் செய்தாலும் உண்மையாக செய்து விடுங்கள், அதுல மிக பெரும் வெற்றி இருக்கிறது. சதக்கா கொடுக்குறீங்களா, ஜகாத் கொடுக்குறீங்களா, நமக்கே தெரியுது. இது பாவப்பட்ட வறிய நிலையில் இருக்கக்கூடிய, வாழ்வாதாரம் இல்லாத, ஆதரவுகள் இல்லாத, கணவன் இல்லாத, பெற்றோர் இல்லாத இத்தகைய உயிர்களுக்காக இறக்கப்படுதல் தான் ஜகாத், சதக்கா. இதுல என்ன நன்மை கிடைக்கும்? இதுல என்ன நன்மை கிடைக்கும்? ரப்புல் ஆலமீன் இவர்களை மிக உச்சத்தில் வைத்து அல்லாஹ் பாராட்டுகிறான். ஏன்னா தொழுகிறலாம், நோன்பு வச்சிடலாம், அதிலெல்லாம் இல்லாத சிரமம் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கிற பொழுது ஒருவருடைய மனோநிலை மிகப்பெரிய சோதனைக்கு ஆட்படும். எதிர்பார்ப்புகள் என்ன? ரப்பு எனக்கு தந்தா நான் அவர்களுக்கு தருகிறேன், கொடுத்தது குறையாது. வீட்டுக்கு வருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடு இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அதை அறுத்து சதக்கா கொடுத்துருங்க சொல்லிட்டு போயிட்டாங்க.
திரும்பி வருகிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்பார்கள், என்னம்மா இருக்கு, என்ன இருக்கு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, எல்லாமே கொடுத்தாச்சு, ஒரே ஒரு சப்பை மட்டும்தான் இருக்கு, ஆட்டினுடைய ஒரு சப்பை இருக்கிறது. இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொடுத்ததுதான் மிச்சம் அப்படிங்கிறாங்க. இப்ப நாம என்ன சொல்லுவோம்? எது இருக்குதோ அது மிச்சங்குவோம். இருப்பது கணக்கு வழக்கிற்குரியது. எதையெல்லாம் கொடுத்தோம் அதுதான் மிச்சம். தான தர்மங்களை அல்லாஹ் மிகவும் வரவேற்கிறான். எவ்வளவு வரலாறுகளில், எவ்வளவு ஹதீசுகளில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, விபச்சாரினாவே கோபத்திற்குரியது தானே, அவளை அல்லாஹ் மன்னித்தான், ரசித்தான், சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்தான். என்ன? நீருக்காக தவித்து நின்ற ஒரு உயிருக்காக தன் புடவையை கழற்றி கிணற்றில் முக்கி எடுத்து அந்த நீரை நாயினுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு பயன்படுத்தினால் ஒரு விபச்சாரியிடம் இருந்து வெளிப்படுகிற இந்த கருணை, இந்த இரக்கம், இந்த கொடுக்கும் தன்மையை அல்லாஹ் ரசித்தான். அவள் செய்த தனியான குற்றத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டார். இதுல என்ன பெருமானார் சொல்ல வருகிறார்கள் தெரியுமா? உண்மையாக நடந்து கொள்ளுங்கள். எல்லாத்துலயும் ஆக்டிங் வாழ்க்கை, முதலாளியை பார்த்தவன சுறுசுறுப்பா வேலை செய்யற மாதிரி நடிக்கிறது, அது நிற்காது. உயர் அதிகாரியை பார்த்தவுடன் விசுவாசமாக இருப்பதை போன்று நடிப்பது, கணவனை பார்த்தவுடன் சரியாக கடமையாற்றுவதை போன்று நடிப்பது, மனைவிக்கு முன்னால் நல்லவனை போன்று நடிப்பது, நண்பர்களிடம் நல்லவனாக காட்டிக்கொள்வது. கொஞ்சம் யோசித்து நம்ம உள்ள வந்து பார்த்தோம்னா இந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் தீர்மானிக்கிற இஹ்சான் நம்மிடத்தில் பெருவாரியாக இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் இஹ்சான் உள்ளால் உள்ளபடி உண்மையாக நடந்து கொள்வதில் தான் இருக்கிறது. உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரவாயில்லை. அந்த வழியில ஹிஜ்ரி 470 பகதாதினுடைய புறநகர் ஜீலான் பகுதியில ஒரு மிகச்சிறந்த ஆத்மீக ஞானி குடும்பத்தில் பிறந்தவர்கள் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி. வரலாறு சில மனிதர்களை வரலாற்றிலேயே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. பெருமானாருடைய குடும்ப பாரம்பரியத்தில் பிறந்தவர்கள். என்ன வரலாற்று சிறப்புக்கு சொந்தக்காரர்கள்னா, ஒரு சமூகத்தை பெருமானார் ஈமானிலும் இஸ்லாத்திலும் உண்மையாளர்களாக வாழ வைத்தார்கள். 400 ஆண்டு காலம் இஸ்லாம் பரிசுத்தமாக இருந்தது. அதற்கு பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்றாங்க, ஒரு காலம் வரும் இஸ்லாம் வெறும் அடையாளங்கள் மட்டும் இருக்கும். வெறும் அடையாளங்கள் மட்டும் இருக்கும்னா என்ன அர்த்தம்? பெயர்ல முஸ்லீமா இருப்பாரு, செயல்பாடுகள் வேறு தளத்தில் பயணிக்கும். எவ்வளவு ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாம் முஸ்லீம், எல்லாரும் தொழுகிறோம். இது அத்துணையும் வெளிப்படுவதற்கான சில நேரங்கள் இருக்கிறது, உலகம். ஆனால் பகிரங்கமான அந்தரங்கமான வாழ்வில் வேறு யாரையோ பின்பற்றி வாழுகிற வாழ்க்கை தான் இத்தனை சோதனைக்குமான காரணம். இஸ்லாம் பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத சில பாவச் செயல்களை சைத்தான் உருவாக்குறான். சைத்தான் அல்லாஹ்ட்ட சண்டை போட்டு வெளியே வரும்போது சும்மா வரல, இந்த ஆதமையும் அவருடைய சந்ததிகளையும் விடமாட்டேன், எனக்கு சில வரங்களை கொடுக்குறாங்க. அல்லாஹ் சொன்னா, உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோ. அவன் சொன்னா, மொத்த ஆதமனுடைய பிள்ளைகளை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். அல்லாஹ் சொன்னா, அதெல்லாம் முடியாது, என்னுடைய அடியார்கள் அப்படி பலியாக மாட்டார்கள். இல்ல பலியாயிருவாங்க, நீ வரம் கொடு. அல்லாஹ் சொல்றான், வஸ்தஃப்ஸிஸ் மன் இஸ்ததஅத மின்ஹும் பிஸௌதிக், முடிஞ்சா அவங்கள உன்னுடைய சப்தத்தை கொண்டு நீ வழிகெடுத்துக் கொள். அதாவது ஷைத்தான் மனிதனை அல்லாஹ்வை விட்டும் திசை திருப்புவதற்காக எடுத்த முதல் முயற்சியும் உலகத்தில் மிக அதிகமான ஆக்கிரமிப்பை கொண்ட ஒரு பாவம் இசை. இது அல்லாஹ்ட்ட இருந்து வரம வாங்கினான். நான் எழுப்புகிற சப்தத்தினால் மக்கள் பாங்கு சப்தமா பாட்டு சப்தமா, சீக்கிரம் அவர்களை ஆக்கிரமித்து விடுவேன். பாருங்க, பாங்கு சப்தம் அல்லாஹ் இக்பால் அழைக்கிறது. அல்லாமா இக்பால் பாடுவாரு,
அதற்கு பிலாலுடைய பாங்கு வெளியில் இருப்பவர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்ததுங்கிறார். பள்ளிக்கு கொண்டு வரல, எங்க கொண்டு வந்துச்சு சொல்லுங்க? பிலால் அவர்களுடைய பாங்கு வெளியில் இருப்பவர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்ததுங்கிறார். நம் காலத்து பாங்குகளோ இஸ்லாத்தில் இருப்பவர்களை வெளியேற்றி விடுகிறது. என்ன அர்த்தம் தெரியுமா? அன்னைக்கும் பாங்கு தான், இன்னைக்கும் பாங்கு தான். ஆனால் பிலால் அவர்களிடம் இருந்த உயிரோட்டமான பாங்கு, குர்ஆனை விட ரசித்து ஓதுகிற இசை வேறு எதுவும் இல்லை. ஆனா ஷைத்தான் பாருங்க, தன்னுடைய சப்தம், இசைக்கருவி இவைகளை கொண்டு மனித சமூகத்தை வழிகெடுக்கிறான். இது மதுவின் போதையை விட பயங்கரமான. எது? ட்ரெயின்ல பஸ்ல ஏறி உட்கார்ந்துக்க வேண்டியது, மாட்டிட்டா அவங்க ஸ்டாப் வந்தாலே தெரியாது, ஊர் வந்தாலே தெரியாது, கபர் வந்தாலே தெரியாது. இசை மிக கொடூரமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என்னுடைய வாழ்நாள் முழுவதிலேயும் நான் இசை கேட்டதில்லைங்கிறாங்க. ஒரு வரலாற்றையும் சொல்லுகிறாங்க. மக்காவில் வாழுகிற காலகட்டத்தில் நான் ஆடு வைக்க போவேன். நான் ஒரு நாள் ஒரு வீட்டில் திருமண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. உடன் ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் சொன்னார்கள், அங்க இன்னைக்கு பாட்டு கச்சேரி இருக்கு, அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, சரி அங்க என்னதான் நடக்குதுன்னு பார்க்க போன, ஆடல் பாடலோடு இசைக்கருவிகள் இசைக்கப்பட ஆரம்பமாகிற சூழல். போன உடனே மயக்கமாயிட்டார். காலை சூரியன் என்னை எழுப்பியது. வாழ்க்கை முழுவதும் இசையை கேட்கிற நிலையை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டார். கொஞ்சம் யோசிங்க. மூமின்களுடைய வீடு, முஸ்லிம் பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், அல்லாஹ் அக்பர், இசை, நடனம், அதற்கு பின்னால் இருக்கிற ஆபாசங்கள், அதை செய்யக்கூடிய நடிகர்கள், அதன் போதையிலே உயிரிழக்கவும் தயாராகிவிட்ட அறியாமை. எங்கேயோ யாருக்கோ நடந்த சம்பவம் நம்ம பேசக்கூடாது. நடிகர்கள் மீது கொண்ட மோகம் தமிழகத்தை போன்று வேற எங்கும் கிடையாது. நீங்க சாதாரணமா கேரளாவுக்கு போனீங்கன்னா சிஎம் நடந்து வந்தாலே முன்னாடி போறவன் கண்டுக்க மாட்டான். நீ சிஎம் இருந்தா எனக்கு என்ன? இயல்பு உண்மையாக வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை அது. ஆனா இங்க அப்படி கிடையாது. 60-70 ஆண்டுகளாகவே இந்த நடிகர்களை காட்டி ஒரு சமூகத்தை ஏமாற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த பாதிப்பு ஒரு இளைய தலைமுறையை, யாரோ அப்படிங்கிறதல்ல, என் வீட்டில் இஸ்லாமிய மரபில் வாழ்ந்து ஹிஜாபோடு திரிகிற பிள்ளைகள் சோசியல் மீடியால வந்து சொல்லுது, அவரை பார்த்துட்டா நான் உயிரை விட்டுருவேன். இது என்ன மாதிரியான வெறி? இப்ப நீ சொன்ன கலிமா எங்கே போனது? தொழுத தொழுகைகள் எங்கே போனது? என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்ன வார்த்தைகள் என்ன ஆனது? மூமின்களே, அடையாள முஸ்லிம்களாக இருப்பது ஆபத்து. அல்லாஹ் என்று சொன்ன பிறகு அதிலே உறுதியோடு இருங்கள். அதைத்தான் ஹஜ்ரத் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி வந்து பார்க்கிறாங்க. இஸ்லாம் வந்து 400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மக்களிடத்திலே வெறும் அடையாள இஸ்லாம் இருக்கிறது. தொழுறாங்க, ஒருத்தரையும் தக்குவா கிடையாது. நோம்பு வைக்கிறாங்க, மாற்றங்களே நிகழ்வதில்லை. ஜகாத் கொடுக்கிறார்கள், வறுமை ஒழிந்ததில்லை. நம்மளே கணக்கு போடுறோம்னாங்க, ஒரு மஹல்லால 10 ஏழை இருக்கிறாங்க, 50 பணக்காரங்க இருக்கிறாங்க. இந்த 50 பணக்காரர்கள் சதக்கா ஜகாத்தை அந்த 10 ஏழைகளுக்கு கொடுத்தால் என்ன நடக்கணும்? அங்க சொல்லுங்க, என்ன நடக்கணும்? அந்த 10 பேர் பணக்காரனா மாறி இருக்கணும். ஆனா இவங்க கொடுத்த ஜகாத்துல ஏழையின் எண்ணிக்கை 20 கூடியதை தவிர ஜகாத்தில் உண்மை இல்லை. சரி, ஹஜ் ஒரு மனிதனுடைய பிறப்பின் லட்சியம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அன்று பிறந்த பாலகன். யாரு? ஹஜ் செஞ்சிட்டாரு. அவருடைய கடந்த காலத்தை பேசுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அரபா மைதானத்தில் வச்சு அல்லாஹ் அவரை சுத்தப்படுத்தி விடுகிறார். அவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு பிறகு அவர் எப்படி வாழுகிறார்? வெறுமடையாளங்கள். இதை ஒரு சமூகத்திலே நின்று களமாடுகிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் ஹஜ்ரத் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி. வாழ்க்கையில பொய் சொல்லையே, பொய் சொல்லவில்லையே. நான் பொய் சொல்ல மாட்டேன், நீ பொய் சொல்ல கூடாது என்ற தாயினுடைய உபதேசம். விளைவு என்னன்னா,
மாணவ பிராயத்தில் ஓதச் செல்லுகிற பொழுது அம்மா காசு கொடுத்து அனுப்புனாங்க. மதரசாவுக்கு போனேன்னா செலவுக்கு தேவைப்படும். திருடர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். என்ன வச்சிருக்கிற? 60 ரூபா வெள்ளிக்காசு இருக்குன்னாங்க. திருடனிடம் யாராவது இருப்பதை சொல்வார்களா? எல்லோரும் மறைக்கிற பொழுது இந்த மாணவர் சொன்னார். திருட அப்படியே யோசிக்கிறான். திருட ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் மறைப்பார்கள், ஓடுவார்கள், இல்லை என்று சொல்வார்கள், கதறுவார்கள். முன்னாடி இந்த பையன் காசு இருக்குன்னு சொல்றாங்க. தான் இங்கதான் எங்க அம்மா வச்சு தச்சிருக்கு காண்பிக்கிறார். திருடர்களின் கூட்டத்தின் தலைவர் வந்தார், விசாரித்தார். ஒற்றை வார்த்தை, எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது என்பது என் தாயினுடைய உபதேசம். அந்த கூட்டமே மாறுவதற்கான முதல் காரணி முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களின் பொய் சொல்லாமை என்ற பாடம் அங்க தொடங்கினாங்க. பகதாத் ஈராக்கினுடைய எல்லா மாகாணங்களுக்கும் பயணம் செய்தார்கள். எல்லாத்தையும் சொன்னாங்க, நீங்க எல்லாம் டூப்ளிகேட் முஸ்லிம் தாங்க. கோவரமா வராதா? சொல்லுங்க, வருமா வராதா? அத்தனை பேர்களும் எதிர்த்தார்கள். உலமாக்களின் பெரும் கொண்ட கூட்டம் ஹஜ்ரத் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை திட்டி தீர்த்தது. இதாவது பெரிய அவுலியா, இவர் மட்டும் யோகியோ, எல்லாத்தையும் திட்டுறாரு, எவனுமே முஸ்லிம் இல்லைங்கிறாரு. சொன்னாரு, எல்லாம் போய் நீ சொல்ற பாங்கல உண்மை இல்ல, உன்னுடைய தொழுகையில் உண்மை இல்ல, உன்னுடைய குர்ஆனில் உண்மை இல்ல, நீங்கள் நடிக்கிறீர்கள், உண்மை தன்மை இல்லை. நான் காலங்கள் போனது. அவருடைய வழிகாட்டுதல் உபதேசத்தில் பெருமானாரின் உண்மை தன்மை இருப்பதை சமூகம் உணர்ந்த பொழுது சமுதாயம், எங்களுடைய எண்ணங்கள் மாறி இருந்தது, செயல்கள் சரியாக இருந்தது. தொழுகிறோம், ஆனா எண்ணங்கள் மாறி இருக்கு. நம்மளே ஒரு 2 ரக்காத் தொழுகிறதுக்குள்ள எங்கேயெல்லாம் போயிட்டு வரோம்? சொல்லுங்க சொல்லுங்க. கல்லாப்பட்டியில இருந்து கரண்ட் பில்லு கட்டுற வரைக்கும் இடையில கரூருக்கெல்லாம் போயிட்டு வரோம். எல்லா இடத்துக்கும் இந்த தொழுகையில் மனம் நிம்மதி பெறுவதற்கான அந்த ஆத்ம சுகத்தை கற்றுத் தந்தவர்கள் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி. ஒரு இளைஞர் வந்து கேட்டார், இப்படி எல்லாம் சொல்றீங்களே, ஜமாத்துக்கு வர வேண்டியது தானே, நீங்க ஜமாத்தில் வந்து தொழுவதில்லையே? அவர் சொன்னார், வெறும் நாய் நரியா நின்று தொழுகிறானுங்க, அந்த கூட்டத்தில் நான் தொழுக மாட்டேன். என்ன நீங்க அவ்வளவு பெரிய ஆளா? இந்த பார், ஒரு கரிச்சீப்பை அவன் முகத்தில் போட்டார்கள், அரண்டுட்டான். நாய்களும் நரிகளும் அங்கு தொடுகிறது கூட்டமாக, வேற ஒன்று இல்லை. மனித ரூபத்தில் மிருக குணங்களை தான் தொழுகையில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்மளவே பரிசோதிக்கணுங்க, நம்மளவே பரிசோதிக்கிறோம். தக்பீர் கட்டி நின்ன பிறகு என்னுடைய எண்ண ஓட்டங்கள் பயங்கரமா இருக்கு, வேற எப்ப யோசிச்சாலும் வராது. ஆனா தொழுகையில கூடுதலா வரும். ஒருத்தரை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார், எங்க போனாலும் மறந்துடுறாங்க, வண்டி சாவி எங்க வச்சேன், கொடை எங்க வச்சேன், செருப்பு எங்க வைக்க மறந்துடுது, ஒரு மருந்து சொல்லுங்களேன்னாரு. இப்ப சாதாரணமா இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க, எங்க என்ன மறந்துட்டாலும் தக்பீர் கட்டிதுன்னாங்க. அந்த தக்பீர் கட்டனோட அடடா கொடை எங்க மாட்டி வச்சோம். உண்மைதானே? ஷைத்தான் மிக பிரயாசை எடுப்பது ஒருவன் தக்பீர் கட்டி அங்க மாறிட்டானா மொத்தமும் மாறிவிடும். மோமீன்களே, அதனாலதான் மனிதர்களுடைய மனங்களை மீட்டெடுக்கிற அந்த இஹ்சான், உலகத்தில் யாரெல்லாம் இறைநேசர்கள் அவுலியாக்கள் என்று சொல்லப்படுகிறார்களோ அவங்க மாயாஜால மந்திரம் செய்யறதில்லை, இந்த இடமாறி போன இதயத்தை உண்மையின்பால் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படித்தான் செஞ்சாங்க. போருக்கெல்லாம் போயிட்டு வந்து பத்ர் போர்க்களம் திரும்பி வருகிற பொழுது பெருமானாருக்கு கனத்த மனம். ஏன்னா மகள் ருக்கையா மதீனாவில் வஃபாத். பத்ருடைய வெற்றியை கொண்டாடுவதா, மகளுடைய மரணத்தின் வேதனையை சுமப்பதா? திரும்பி ரொம்ப டயர்டா வந்து சஹாபாக்கள் சேர்ந்த பொழுது அங்கு வச்சு பெருமானார் சொன்னார்கள், ரஜஅனா மினல் ஜிஹாதில் அஸ்ஸகர் இலல் ஜிஹாதில் அக்பர். சின்ன போர் முடிச்சிட்டோம், பெரிய போருக்கு தயாராகுங்கள்னா. நாயகமே, இப்பதானே ஒரு போர் முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஆயுதம் ஏந்தி போர்க்களம் சென்று போராடுவது பெரிய போர் அல்ல, அது சின்ன போர். உன்னை வழிகெடுக்கிற மனசோடு, நப்சோடு, மனோ இச்சையோடு போராடி நல்லவனாய் உண்மையாய் நீ வாழ்வதுதான் மிகப்பெரிய போராட்டம். டெய்லி இந்த சந்தர்ப்பங்கள் வரும், டெய்லியும் பொய் சொல்லிட்டு தான் இருக்கும், டெய்லி நடக்கிறது.
மனதோடு போராடுவதற்கான மிகப்பெரிய பயிற்சியின் தொடக்கம். அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். அல்லாஹ் அதிகமா திக்ர் செய்யுங்க. நம்ம என்னமோ தொழுதுட்டு பஜ்ருக்கு அஸ்ருக்கு சுப்ஹானல்லாஹ் அது அல்ல, அது ஒரு பயிற்சி. ஆனால் உண்மையாக நடந்து கொள்வதற்கான மூல மந்திரம் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உங்க மனசு உண்மையா நடந்துக்கும், நிதானமா இருப்பதற்கு அதிகம் திக்ர் செய்யுங்கள். பெருமானார் சொல்வாங்க, அந்த திக்ரை சாதாரணமாக கடந்து விடாதீர்கள். மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குர் கமஸலில் ஹய்யி வல் மய்யித். அல்லாஹ்வை திக்ர் செய்பவனும் திக்ர் செய்யாதவனும், உயிரோடு இருப்பவன் உயிர் இல்லாதவன், இவர்களுக்குள் என்ன வேறுபாடோ அப்படிப்பட்ட வேறுபாடு தான் இந்த திக்ர் காட்டக்கூடியது. அதையெல்லாம் கொஞ்சம் காலமாக விட்டுட்டோம். அந்த திக்ர் செய்வது கூட சில நேரங்களில் சமூகத்தில் பரிகாசம் செய்யப்பட்டு அது விடப்பட்டு விட்டது. கூட்டாக திக்ர் செய்வதனால் ஏற்படுகிற மன அமைதி, மனமாற்றம். நீங்க ஒண்ணு இல்லை, நான் திக்ர் செஞ்சுட்டே இருக்கும், மனசு சொல்லும் இனிமேல் போய் சொல்லக்கூடாது, இது யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் வஞ்சிச்சிடக்கூடாது, யாரையும் தகாத வார்த்தையில பேசக்கூடாது. தினம் தினம் இந்த மனம் தௌபா செய்யும். இதற்கான தூண்டுகோல் திக்ர். இப்படியான வாழ்க்கை வழிமுறைகளை பெருமானார் ஏற்படுத்தினார்கள். அதனுடைய வழித்தொடராக உலகத்தில் மிக பெரும் ஆன்மீக புரட்சியை தந்தவர்கள் ஹஜ்ரத் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி. வழிமாறுகளின் வரலாறை வாசிப்பதின் வழியே உண்மையாக வாழ்வதற்கான ஒரு தேட்டம் நம்மிடத்தில் வரும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சம்பாத்தியம், இந்த வருமானம், இந்த குடும்பம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். ஐயோ இது பத்தாது, இது பத்தாது, இது பத்தாதுங்கிற பேராசைக்கு பின்னால் பொய், புரட்டு, திருட்டு, வஞ்சகம், சூழ்ச்சி, மோசடி, ஏமாற்றுதல், எல்லா பாவங்களும் பிறந்து விடுமே. பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க, உனக்கு விதிச்சத கடல் தாண்டி இருந்தாலும் அல்லாஹ் கொண்டு சேர்க்கிறோம். உனக்கு கிடைக்காதது 2 உதட்டுக்கு இடையில இருந்தாலும் கிடைக்காது. 2 உதடு வரைக்கும் வந்துருச்சு. ஜிலேபி சாப்பிடலாம் நினைக்கும் போது கீழே விழுந்து மண்ணாயிருச்சு. தினசரி வாழ்க்கையில் அனுபவித்திருப்போம். எனக்கானது எங்கிருந்தாலும் கிடைக்கும், எனக்கு இல்லாதது பக்கத்தில் இருந்தாலும் இந்த மனநிலையை மாற்றுவதுதான் இறைநேசர்களின் மிக பெரும் பணி. வல்ல ரப்புல் ஆலமீன் அந்த பாதையில் இருந்து நாம் மாறுகிற பொழுதெல்லாம் எதிரிகளை ஏவி விடுகிறார். அதில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற பலஸ்தீன் மக்கள் இன்றைய தேதியில கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை தாண்டி அந்த மக்கள் சோர்வடையவில்லை. போராட்ட குழுக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணுமா இல்லையா? யகூதிகள் தெளிவாக இருக்கிறார்கள், இஸ்ரேல் இருக்க வேண்டும், பலஸ்தீன் இருக்கக்கூடாது. போராளிகள் சொல்லுகிறார்கள், பாலஸ்தீன் இருக்க வேண்டும், இஸ்ரேல் இருக்கக்கூடாது. நாம் மனமறிந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம், இல்லாத இஸ்ரேல் இல்லாததாகவே இருக்கட்டும். சொல்லுங்க, இருக்க வேண்டிய பாலஸ்தீன் இருக்கட்டும். பாவப்பட்ட மக்களுக்கு பைத்துல், அதாவது மற்ற ஊர்களில் இங்க ஒரு கலவரம் நடந்துச்சு, பல பேர் ஓடி போயிட்டாங்க. சொல்லுங்க, உண்மை இல்லையா? ஒரு 6 மாசம் கழிச்சு மெதுவாக எப்படி இருக்கு அப்படின்னு திரும்பி வந்தவங்கள பைத்துல் முகத்தஸ்ல வாழும் அந்த பெருங்கூட்டம் ஓடுறது இல்லை. அதுல ஒரு பெண்மணி சொல்றாரு, இந்த வீட்டை நிறைய விலை கொடுத்து கேட்டாங்க, நான் தரமாட்டேன். ஏமா? இந்த ஜன்னலை திறந்தா பைத்துல் முகத்தஸ் தெரியுது. என் வீட்டிற்கு அல்லாஹ் அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். எவ்வளவு சோதனை, எவ்வளவு வறுமை வந்தாலும் இந்த காட்சிக்கு நிகர் உலகத்தில் எதுவும் கிடையாது. அந்த ஈமானிய ரசனை. ஒரு சின்ன பிள்ளை ஒருத்தர் கேட்கிறார், இங்கே இவ்வளவு கஷ்டத்துல சோறு இல்லாம, தண்ணி இல்லாம, டெய்லி குண்டு மழையில வாழணுமா? எங்கேயா போயிடலாமே? குழந்தை சொல்லுகிறது, எங்கு போனாலும் மரணம், ஆனால் அது மௌத்தாக தான் நிகழும். இங்கு மரணித்தால் ஷஹீதாகுவேன். பிஞ்சு குழந்தைகளுடைய உள்ளத்திலும் கூட அப்படின்னா இன்றைக்கு உலக நாடுகளுக்கு மத்தியில மிகப்பெரிய போராட்ட களமாக பாலஸ்தீன் விளங்கி கொண்டிருக்கிறது. நீண்ட வரலாற்றுக்கு பிறகு 193 நாடுகளும் திரும்பி பார்த்தது. 147 நாடுகள் ஆதரவு அளிக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு அணியில் நிற்கிறது. அல்லாஹ் பலமானவர்களை பலகீனமாக்கவும், பலகீனமானவர்களை பலமுள்ளவர்களாக மாற்றுவதற்கான உலக வரலாற்றின் ஒரு பாடத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அதில் நம்முடைய பங்களிப்பாக நாம் நோன்பு வைத்து துவா செய்திருக்கிறோம். அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து துவா செய்வோம். பரிசுத்தமான
பூமியில் வாழுகிற அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வெற்றியை நசீபாக்கி தருவானாக. அதே போன்று இந்த சினிமா மோகத்தில் அந்த திரையில பார்த்தா அவன் ஒரு நாடகம், அவன் எவனாவே இருக்கட்டும், அவன் காசு வாங்கி கொண்டு நடிக்கிறார்கள், எழுதி கொடுத்ததை பேசுவார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. புரிதல் வேணும். அவங்களுக்கும் புரியல, பின்னாடி போறவங்களுக்கும் என்னன்னா அந்த வார்த்தைகளை கேட்டால் நமக்கு ஜீரணிக்க முடியல. எந்த இடத்தில் வெளிப்பட வேண்டிய வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும். ஒருத்தர் வந்து கேட்கிறார், கியாமத்து நாள் எப்பொழுது வரும்? பெருமானார் சொன்னாங்க, அது வரட்டும், நீ என்ன தயார் பண்ணி வச்சிருக்க? நான் எதுவுமே செய்யல யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறேன் நான். உடனே பெருமானார் சொன்னாங்க, யார் யாரை நேசிக்கிறாரோ அவர்களோடு இருப்பார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பெருமானாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளில் இந்த வார்த்தையை கேட்டதை போன்று நாங்கள் சந்தோஷப்பட்ட நாள் இல்லை. அல்லாஹ் ரசூலின் மீது வெளிப்பட வேண்டிய காதலும் ஆத்மார்த்தமான வார்த்தைகளும் கூத்தாடிகளுக்காக வெளிப்படுத்துகிற இளைய தலைமுறை நம்ம சாதாரணமாக கடந்து போகாது. அவருடைய ஹேர் ஸ்டைலை அவன் பாதித்திருக்கிறான், அவனுடைய பாடி லாங்குவேஜை அவன் பாதிச்சிருக்கிறான், அவனுடைய ஃபேண்ட்டு, அவருடைய பேச்சு, இது அத்தனையும் நாடகம். அவர்கள் பல 100 கோடிகளை வாங்கி கொண்டு நடிக்கிறார்கள். ஆனா உன் வாழ்க்கை ஓரளவுக்கு திரும்பிட்டாங்க. முன்னாடி எல்லாம் ரசிகர் மன்றம் வச்சு நம்ம பிள்ளைகள்லாம் மேலே ஏறிட்டு இருந்தாங்க. பலதெல்லாம் மாற்றங்களுக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் ஒரு தலைமுறை அதற்கு பின்னால் பெண்கள் உட்பட பயணிப்பதனுடைய பாதிப்பை இன்றைக்கு தமிழகம் கண்டிருக்கிறது. அதனுடைய பாதிப்பு பல கோணங்களில் தேசத்திற்கும் நாட்டிற்கும் இழுக்காக அமையும். தயவு கூர்ந்து ஈமானிய இஸ்லாமிய இளைஞர்கள் நேசிப்பதற்கான தளம் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் மட்டுமே என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். வல்லரப்புல் ஆலமீன் அத்தகைய மூமின்களாக வாழுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக.